வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம எம்மியான கிராமத்து ஸ்டைல் எறா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த எறா தொக்குக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னென்னு பார்த்துருவோமா? வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் எறா தானே மெயின். ஒரு 1/2 கிலோ எறா எடுத்துருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி இதை பண்ணலான்னு பார்ப்போமா? ஸோ கிராமத்து ஸ்டைல் அப்படின்றதுனால மண் சட்டியில் செஞ்சால் தானே அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மண் சட்டி நல்லா எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 குழிக்கரண்டி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துட்ருக்கோம் இப்போது. ஸோ அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மண் சட்டி வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ எண்ணெயும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இல்லையா? ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே அதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே நம்ம முன்னாடி ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் எத்தனை வெங்காயம்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. அது கூட சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், எங்களோட க்ரீன் கலருக்கான என்ன மேஜிக் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து பெரட்டி விடணும். அதாவது என்னென்னா அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து அதை வதக்குற ஸ்டைலில் தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ அதே மாதிரி தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கினது பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியும் மீடியம் சைஸ் 2 தக்காளி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா ஒரு ஃபைன் சாப் மாதிரி பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதில் பிரிஞ்சு வருதுன்னு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலா ரொம்பலாம் கிடையாது. மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இருக்குது இல்லையா? அந்த ஜீரகத்தூளையும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். அது கூட சேர்ந்து பெப்பர், அதாவது மிளகுத்தூள். ஸோ இந்த 4 பொடி தான். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அவ்வளோதான். இந்த 4 மசாலா பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் அது எல்லாமே சுருண்டு வரட்டும். ஏன்னா நம்ம மண் சட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் இப்படி பெரட்டி விட்டால் தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாலாம் கலந்ததுக்கப்புறம் இதில் ஃபைனலாக நம்ம ப்ரானை சேர்க்க வேண்டியதுதான். ஸோ ப்ரான் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு அதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாவோட இந்த ப்ரானையும் அப்படியே கலந்து விட்டுருங்க. ஸோ அது கொஞ்சம் அப்படியே கலந்து விடுங்க, நல்லா கலந்து விடணும். ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த ப்ரான்குள்ளேயும் போகிறதுக்கு. கொஞ்சம் பெரிய ப்ரானாக இருந்துச்சுன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கீரல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா வந்து சீக்கிரமாக வந்து ப்ரான்குள்ளே வந்து இறங்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் அப்படி இருக்கிறதுனால 1 டம்ளர் வந்து நாங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணோம். நம்ம சைஸ் ஆஃப் ப்ரான் பார்த்துட்டு அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தேவை, 3/4 டம்ளர் தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரானாக இருக்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டிருச்சுனா தான் அந்த ப்ரான் வந்து வேகும். ப்ரான் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன நம்ம நோட் பண்ணணும்னா, ப்ரான் ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பரி கன்சிஸ்டன்ஸில் வந்துடும், டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால ரொம்பவும் குக் ஆகக்கூடாது ப்ரான். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றினா போதும். மேக்ஸிமம் வந்து 1 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர்லேயே நல்லா வெந்துடும். இன்னையோட டிப் என்ன தெரியுமா? எல்லா குக்கிங் வ்ளாக்லேயும் நம்ம ஒரு டிப் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொத்தமல்லி வந்து நம்ம வந்து அழுகாமல் நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும்னா அந்த பாக்ஸ், நம்ம வைக்கிற பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லையா? அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிங்கன்னா அது செம்மையாக அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நம்மளோட ப்ரான் கிரேவி பார்த்திங்கன்னா கடைசியில் இப்படி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அட்டகாசமாக இருக்குது இல்லையா நம்ம ப்ரான் கிரேவி? இந்த ப்ரான் கிரேவி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வ்ளாகில் சந்திக்கலாம். தன்யவாத். நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே.